ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். அரசியலில் இன்று பரபரப்பாக பேசப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய மாலை முதல் ரொம்ப சோஷியல் மீடியாவில் நியூஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்குலேஷன் என்ன அப்படின்னா, திமுக அஇஅதிமுக இரண்டு கட்சிகளும் இணைந்து கூட்டணியோட அரசு அமைப்ப போவதாக தகவல்கள் நிறைய வந்துருக்கு. இது சம்பந்தமாக அஇஅதிமுகவை சார்ந்தவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஒன்று கூடியிருக்காங்க பாண்டிச்சேரியில் ஒரு ரிசார்ட்டில். அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்பட்டு வருது. இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையும் இருக்குது, சில வரவேற்பும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோடைய உண்மைத்தன்மை என்ன, அதோட புரிதல் என்ன அப்படின்றது நான் புரிந்தவரை எனக்கு கிடைத்த சோர்ஸ் பிரகாரமாக என்ன அப்படின்றது இப்போ நான் சொல்லலான்னு தான் இருக்கிறேன். அதாவது ஆட்சி அமைப்பதற்கு தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கிறதுல மெஜாரிட்டியாக இருக்க சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகா தான். விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய தாவேகா தான் 108 பேர் வின் பண்ணியிருக்காங்க. அதில் அவருக்கு 107 கேண்டிடேட்ஸ். ஏன்னா இவர் 2 தொகுதியில் நின்றதுனால அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 11 பேர் தேவைப்படுது அப்படின்னு. அந்த 11 பேருக்கு தான் 5 பேர் நேற்றைய சொன்ன மாதிரி இவங்க காங்கிரஸ்லேருந்து வந்திருக்காங்க. மீதி ஒரு 6 பேர் தேவைப்படுது. கம்யூனிஸ்டில் தான் வருவாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்ன ஆச்சுன்னா, அப்போ நேற்று நம்ம பேசும்போது ஒரு வீடியோவில் சொன்னோம், அஇஅதிமுகவை சார்ந்த இருவர், அதாவது வேலுமணியும் சிவி சண்முகம் ஒன்றா காரில் பயணித்ததாகவும் அவங்க எப்படியாவது ஏடிஎம்க்கு உடச்சிட்டு தாவேகாக்கு சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருப்பதாக நமக்கு வந்த தகவலை சொன்னோம். அதில் பலர் ஏற்றுக்கினாங்க, சிலர் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, சிலர் ஃபோன் பண்ணி கூட இல்லை அந்த மாதிரிலாம் தகவல்லாம் இல்லை, தவறான தகவல்லாம் சொன்னாங்க. ரைட், அது முடிகிற வரைக்கும் விஷயம் தெரியல. சரி, நமக்கு தெரிஞ்ச தகவல் தான் சொன்னோம். பட் இது உடையுது அப்படின்னொன்று எடப்பாடியார் கண்டிப்பாக பொதுச் செயலாளராக மாற்றப்பட்டு வேற ஒருத்தர் போடணும் அப்படின்லாம் இருக்குதுன்னு எடப்பாடியாரால் தாங்க முடியலை இந்த விஷயம் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டது. இது எல்லாமே நமக்கு எப்படி மற்ற ஸ்பெக்குலேஷன்ஸ் வச்சோ அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு தகவல், விசாரணையில் வந்த தகவல். இதை அறிந்த சில முக்கியமான அரசியல் பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள், திமுகவில் இருக்கக்கூடியவர்கள், அஇஅதிமுகவில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த விஷயத்தை இப்படி ஒரு சூழ்நிலையில் அஇஅதிமுக இருக்குது. தமிழகத்தில் இருக்கிற 2 பெரிய கட்சிகள் என்ன அப்படின்னு பார்த்து மாநில கட்சிகள் திமுக அஇஅதிமுக தான். ஆனால் இந்த அஇஅதிமுக இப்போ இருக்க சூழ்நிலை உடையிற மாதிரி இருக்குது. உடைந்தால் திமுக தாவேகா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தாவேகா தலை தூக்கிக்கிச்சுன்னா திமுகக்கும் தாவேகாக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். இதனால் எடப்பாடி ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு அப்படின்னு இவங்க சிலர் ஸ்டாலின் தரப்பில் இருக்கவங்க கிட்ட பேசினதாகவும், இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம், நேற்றைய காலை ரஜினி அவர்கள் ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கார். சும்மா பேசிட்டு போனதாக தான் தகவல் வந்துச்சு. ஆனால் என்னத்துக்கு வசனம் வந்தார், எதுக்கு பேசினார் என்னன்னு தெரியல. அப்போது ஸ்டாலின் ஒன்று சொல்லியிருக்கார், அப்படி அஇஅதிமுக உடையக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தால் நான் கண்டிப்பாக அவருக்கு உதவி செய்வேன் என்ன அப்படின்னு. இல்லை, நீங்கள் சொன்னவங்களாம் நீங்கள் ஆட்சியில் அமையுங்கள், உங்களுக்கு அஇஅதிமுக ஆதரவு கொடுக்கும், வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதாகவும் ஸ்டாலின் அதுக்கு ஒத்துக்கவே இல்லையா, மறுத்துட்டாராம். தோல்வியை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் ஆட்சியில் அமர மாட்டோம், எங்களுக்கு அப்படி ஒரு ஆட்சி தேவையில்லை, மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டு எங்களோட ஃபுல் மெஜாரிட்டி இருந்து நாங்கள் தான் பரவாயில்ல, ஏதோ மைனாரிட்டி கவர்மெண்ட் ரன் பண்ணணுன்னா ஒரு கணிசமான ஒரு ஆட்கள் தேவை அப்படின்னு நம்ம பரவாயில்ல. பட் இதில் நான் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணி எங்கள் கவர்மெண்ட் நாங்கள் அசிங்கப்படுறதுக்கு விரும்பலை. ஆனால் உங்கள் கட்சி ஆட்சியில் இல்லைன்றதுனால பிளவுபடுமானால் நீங்கள் ஆட்சி நடத்துங்க, அஇஅதிமுக ஆட்சி நடத்தட்டும். நான் விஜய் ஆட்சி நடத்தினாலும் அதில் நான் தடையாக நிற்க மாட்டேன். அவங்க நடத்தினா மெஜாரிட்டி காமிச்சு நடத்தட்டும், அதுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். இல்லை, நீங்கள் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் நடத்துங்க ஆட்சியை, நான் வெளியிலேருந்து ஆதரவு கேளுங்க, எங்கிட்ட நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் ஆன் கண்டிஷன்ஸ். என்னன்னா மதவாத கட்சிகள் எதுவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இவங்களும் வச்சுருக்கிறதா ஒரு இது தகவல் நமக்கு வந்தது. நீங்கள் இருங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். அதே சமயத்தில் ஒரு கண்டிஷன் ஸ்டாலின் சைட்லேருந்து போட்டிருக்கிறது என்னென்னா, இவங்க ஆட்சியில் இவங்க செய்த பணிகள், அதாவது இந்த மெட்ரோ ரயில் திட்டம், அப்புறமா இந்த கோயம்பேடில் இருக்கிற இந்த எலிவேட்டட் டோல்வே இருக்குல்லைங்க, இந்த விஷயம்லாம் இப்போ கோயம்பேடுலேருந்து இது வரைக்கும் போகுது. அது பேர்னா கோயம்பேடு கூட இல்லை, இப்போ 0 பாயிண்ட் வரைக்கும் போகிற மாதிரி அது ஒரு இது.
அதுலேருந்து நம்ம பூந்தமல்லி வரைக்கும் போகிறதுக்கு அந்த இது இருக்கலாம். முன்ன வந்து திமுக ஆட்சியில் அது போடப்பட்டது தான். ஜெயலலிதா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அது வந்து அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டது. திருப்பி திமுக ஆட்சியில் அது வந்து உயிர் பிழைத்து அது வந்து வேலை நடந்துனே இருக்குது. சொல்லியிருக்காரு, இதை எக்காரணத்தை கொண்டும் அது நிற்கக்கூடாது. அதே மாதிரி மெட்ரோ வேலை நிற்கக்கூடாது. நாங்கள் ஆரம்பித்த பணிகள் எதுவும் நிற்காமல் அதெல்லாம் நல்லா செய்யணும். நான் உங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எங்களுக்கு அதில் மினிஸ்ட்ரி தேவையில்லை, நாங்கள் அலையன்ஸில் வரல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் இந்த வேலைகள் அனைத்தும் முடியணும், இது வந்து மக்களுக்கு போய் சேரணும், இதுக்கு நீங்கள் உடன்பட்டால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது ரெடி, இப்படி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தரப்புலேருந்து சொன்னதாக தகவல். இதை எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு நான் இப்பயும் சொல்லலை. இது நமக்கு வந்த ஒரு ஸ்பெக்குலேஷன், நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் மூலமாக நாம் அறிந்தது இதுதான். நேற்று அப்போ அங்கே பேசினாங்களான்னா, ஆமாம், இதுவரை இப்போ வரை அந்த அஇஅதிமுக ஆட்கள் வந்து எல்லாரும் பாண்டிச்சேரியில் ஒரு ரிசார்ட்டில் தான் தங்கியிருக்காங்க, அங்கே பேச்சுவார்த்தைலாம் நடந்துன்னு இருக்குது அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு சூழல் நேற்று பரவணுன்னு நமக்கே தெரியுதுன்னும் போது இன்றைக்கி மெஜாரிட்டி வந்திருக்க விஜய்க்கு தெரியாமல் போயிருக்குமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நேற்றைய தினமே என்னாச்சு, விஜய் வந்து அவர் பட்டினப்பாக்கம் ஆஃபீஸில் அவர் இருக்கும்போது அவருக்கு வந்து 2 நாளாக வந்து அவர் தான் முதல்வர் நினச்சிட்டு ஆவாக்க போகிறாருன்ட்டு கான்வாய்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு சிஎம்க்கான கான்வாயினோ கொடுத்துருந்தாங்க முந்தா நேற்றுலேருந்து. அது நேற்றைய இரவு இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்குலேஷன் போனோன்னே விஜய் வந்து இன்னும் ஆட்சி அமைக்கிறதுக்கு வரலை அப்படின்னா அந்த கான்வாயெலாம் நேற்று பின்வாங்கப்பட்டது, எல்லாமே திரும்பி போயிடுச்சு. விஜய் வந்து பட்டினப்பாக்கம் ஆஃபீஸில் இருக்காராம். அவர் அங்கேருந்து பனையூர் அவர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே இங்கே இருக்கிற கான்வாயெல்லாம் போலீஸ் கான்வாயெல்லாம் ஃபுல்லாகவே கிளம்பி போயிட்டதா ஒரு தகவல். இப்படி ஒரு சூழலில் வந்து விஜய்க்கு வந்து தனக்கு வந்து கவர்னர் மூலமாக அழைப்பும் வரல. இந்த மாதிரி திமுக அதிமுக இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்றைய காலை விஜய் வந்து நேராக கவர்னரை சந்திக்கிறதுக்கு போயிருக்காரு. இப்போது மணி வந்து 11:40, ஓகேங்களா, 11:35. இந்த 11:35 வரைக்கும் இன்னும் விஜய் வந்து கவர்னரை சந்திக்கலாம். ஆனால் கவர்னர் மாளிகைக்கு போயிட்டார், இன்னும் சந்திக்கலை, அவருக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதான் ஒரு தகவல். என்னன்னா கவர்னர் சைடில் ஒரே ஒரு பதில் வந்து இருக்கிறதா என்ன கேள்வி, நான் வந்து உங்ககிட்ட இருக்கிறது நீங்கள் கணக்கு காமிச்சிக்க 113 பேர் தான் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க, இப்போ உங்ககிட்ட எம்எல்ஏ இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 118 பேர் தேவை அப்படின்னா மீதி 5 பேருக்கு என்ன பண்ணுவீங்க ஏது அப்படின்னு கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் நமக்கு வருது. 5ல் 6 தேவைப்படும் வருது. இப்போ அதனால் ஒரு சூழலில் வந்து விஜய் வந்து மீதி 6 பேரை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்துன்னுக்கிறோம். சரி, விஜய் ஆட்சி அமைக்காமல் அஇஅதிமுக ஆட்சியை அமைச்சு அதுக்கு திமுக உறுதுணையாக இருந்தால் இது எந்த அளவில் இது வந்து ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருக்கும், எந்த கட்சிக்கு பாசிட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அஇஅதிமுக ஆட்சி இல்லை வந்து உட்காந்து அதுக்கு திமுகவுடைய அலைஸ் எல்லாமே வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னா அந்த இது வந்து தாவேகாக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா விஜய் வந்து பல மீட்டிங்கில் எலெக்ஷன் அப்போ சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, சிங்கமாக இருப்போம் நாங்கள் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லின்னு இருந்தார். அது ஒரு டயலாக், அது சரி, அதுதான் அந்த ஒரு புரிதலில் சொல்கிறேன். அந்த மாதிரி சொன்னார். அது வந்து உண்மையாகக்கூடியதாகிடும். அதே மாதிரி எலெக்ஷன் சமயத்தில் வந்து தாவேகாவை சேர்ந்த லோயலா மணி அவர் வந்து ஒரு பேட்டி வந்து ஒரு ப்ரைவேட் யூடியூப் சேனல் கொடுக்கும்போது எங்கள் கட்சி அதாவது தாவேகாவை வந்து பெரிய மெஜாரிட்டியோடு வரும், எங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி எங்களுக்கு இருக்கும், அப்படி இருக்கும்போது இதை தாங்க முடியாமல் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை கூட வரும்னு அன்றைக்கே சொல்லியிருக்காப்புல. பட் அதெல்லாம் சொன்னாங்கன்னா தாவேகா சொன்னதெல்லாம் உண்மையாகிவிட்டது. அப்போது தாவேகா தான் ஸ்ட்ராங் அப்படின்னு மக்கள் மனதில் ஒரு பதிவு ஏற்படும். இது வந்து திமுகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் ஒரு பாதிப்பாக இருந்து தாவேகாவுக்கு இன்னும் ஒரு ப்ளஸ்ஸாகவே அமையறதுக்கான சூழல் ஏற்படும். பட் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதை வந்து உடனே வந்து சமாளித்து பாரா விஜய் அப்படின்னும்போது அங்கே தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது பழுத்த கட்சிகள் 30 வருட காலம் 50 வருட காலம் இருக்கக்கூடிய கட்சிகளையே வந்து பிளவுபடுத்துறதுல காங்கிரஸ் பேர் போனது. அடுத்தது வந்து பாஜக, இவங்க 2 பேரும் அந்த கட்சியை உடைக்கிற அளவுக்கெல்லாம் முயற்சிகள் செஞ்சுருக்க நிறைய கட்சி மாநிலங்களில் இது நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தாவேகாக்கு வருமா வராதான்னு பார்த்தா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விஜய் ஆட்சி அமைக்கிறாரோ இல்லையோ, விஜய் வந்து கட்சியை கட்டுக்கோப்பாக பார்த்துக்கணும். கொஞ்சம் ஏமாந்தாருனால அண்ணன் எப்போ எஞ்சிவா திண்ணை எப்போ காலியாகும்ட்டு கட்சியை உடச்சிட்டாங்கன்னா சின்ன பின்னம் ஆகிடுவார் விஜய். அதே சமயத்தில் ஆட்சிக்கு அஇஅதிமுக வந்து உக்காந்துட்டாங்கன்னா அது விஜய்க்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் திமுகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் ஒரு பெரிய
ட்ராபேக்காக அமையும். அது ஒரு பின்னடைவாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்ன திமுகவும் அதிமுகவும் செய்ய வேண்டியது, எங்களுக்கு எந்தவித எதிர்ப்பும் இல்லை. விஜய் உடைய தாவேகா ஆட்சி விஜய் தலைமையிலேயே நடக்கட்டும். அவங்களுக்கு எங்கள் சைடில் எதுவும் பாதிப்பு இல்லை, அப்ஜெக்ஷனும் கிடையாது. அவர் ஆதரவு கேட்டாலும் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடி. ஆனால் கண்டிஷன் இந்த மாதிரி கரெக்டான வேலைகள் இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு நடந்தால் நாங்கள் தட்டி கேட்போம் அப்படின்னு ஒரு கண்டிஷனை இவங்க போட்டுட்டு, அதாவது இவங்களுடைய பணிகள், அதாவது இருக்கக்கூடிய நான் முன்பே சொன்ன பணிகள் தான், அதாவது மெட்ரோ ஒர்க்கு, அப்புறமா வந்து குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, அப்புறமா வந்து எலிவேட்டட் ஹைவே நம்ம பூந்தமல்லி ஹை ரோட்டில் வருதுங்க, இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் போடப்பட்டது. இதெல்லாம் வந்து முடியும் தருவாயில் இருக்குது. முடிஞ்ச மாதிரி தான் ஓரளவுக்கு, ஒரு 90% கிட்ட முடிஞ்ச வேலை தான். மீதி 10% தான் இருக்க வேலை. இந்த ரெண்டுத்துக்கும் டோல்வே தோண்டி கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட். இது 3ம் ப்ளஸ் நிற்கப்பட்ட வேலைகள் எல்லாம் முடித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது முடித்து கொடுத்தாருன்னா திமுக கண்மூடி கொண்டு தாவேகாக்கு அந்த ஆட்சியை கவரக்கூடாது. அதே சமயத்தில் பொருளாதார செலவு நிறைய இருக்கும், ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா அப்படின்றத ஒரு மனசில் கருத்தில் கொண்டு இவங்க யாருன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து, ஆனால் இவங்க திமுக செஞ்சதை அவங்க காட்டணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை வச்சு பண்ணாங்கன்னா அந்த 6 மாதமும் 1 வருஷமாக தாவேகா ரன் பண்ணல கவர்மெண்ட்டு. அப்பயே தெரிஞ்சிடும் மக்களுக்கு தாவேகாக்கு சாமர்த்தியம் இருக்கா இல்லையா. ஏன்னா இன்றைக்கி வந்து கண்மூடித்தனமாக அவருக்கு வந்து ஒரு நடிகர் திமுக தேவையில்ல, அதிமுக தேவை, ஒரு புதுசாக ஒருத்தர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை போட்டாங்க. ஆனால் அந்த 1 வருஷத்தில் விஜய் வந்து தன்னால் முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா தப்பிச்சுப்பார். இல்லைன்னா திமுகவும் அதிமுகவும் அவரை வீட்டுக்கு அனுப்ப தேவையில்லை, பொதுமக்களே அவரை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் வந்து இன்றைக்கி தமிழக அரசியலில் நடந்து கொண்டு இருக்குது. இதை யோசித்து சிந்தித்து திமுகவும் அதிமுகவும் முடிவெடுக்க வேண்டும். அதே சமயத்தில் வாய்ப்பு கிடைத்தால் ஆட்சி அமைப்பதற்கு தாவேகாவுக்கு விஜய் அவர்கள் பொறுத்து நிதானமாக ஆட்சி செய்தால், நீங்கள் நல்லா இருக்கிறதுல 3 கட்சியும் இல்லை, பொதுமக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்கள் நலன் கருதி நீங்கள் 3 பேரும் கரெக்டாக பிளான் பண்ணி அதில் யார் ஆட்சியில் உட்காரணும் அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா தமிழ்நாடு விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.